அவனே போயாச்சு, அவன் வாரிசையெல்லாம் பார்க்க விரும்பல. மூர்க்கமே ஒலிக்கிறது அவர் குரல். இந்த வயதிலும் என்னுள் ஆழமாய் பதிந்துள்ளது. சிறுமியாக உங்கள் தாத்தாவை பார்க்க சென்ற போது கிடைத்த எதிர்வினையை இப்படி சொல்லியிருக்கிறீர்கள். என்னை தவிர என் வீட்டில் எனக்கு யாரும் இல்லை என்று தினகரி வயதுக்கு வந்து தெரிந்து கொள்வாள் என்று புதுமைப்பித்தன் புனையிலிருந்து மனைவிக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் இப்போதும் நிலைமையா, அல்லது பின்னாளிலாவது புதுமைப்பித்தனின் உறவுகள் உங்களிடம் அன்புக்கரம் நீட்டியிருந்தார்? அது கேட்டா வெளிப்படையா சொல்லணும்னா இல்லதான். ஆனா கொஞ்சம் வருடங்கள் ஆகும்போது எல்லாருக்குமே அந்த காயங்களும் கசப்புகளெல்லாம் மாறிடும் இல்லையா. குறிப்பா சொல்ல போனா என் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் பழக எல்லாம் ஆரம்பிச்சு இதாக ஆரம்பிச்சாங்க. அப்பாவோட தங்கச்சி ருக்மணி அம்மான்னு இருந்தாங்க. அவங்க பையன் சுப்பிரமணியம், அவங்க எல்லாம் மனைவி வசந்தா, அவங்க எல்லாம் நல்லா இன்று வரைக்கும் உறவோட தான் இருக்காங்க. ஆனா தாத்தாவை பார்த்த அந்த நாள் எனக்கு இன்னும் இந்த வயசுலயுமே எனக்கு இப்ப நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பதில் சொல்றேன். ஆனாலும் என் கண்ணுக்குள்ள அந்த அந்த நினைவு வருது. அந்த கையை தூக்கி அவருடைய கையை தூக்கிட்டு சொல்றாரு, அவனே போயாச்சு, வாரிசுலாம் நான் பார்க்க விரும்பல அப்படின்னு. உங்க தாத்தாவை பாத்தீங்களா நீங்க? இல்ல, அன்னைக்கு பார்த்ததுதான். அது கடைசியா அந்த. ஆனா அப்பா தாத்தா தன்னுடைய 98வது வயதுலதான் இறந்துருக்காங்க. ஆனா நாங்க எல்லாம் போகல, எங்களுக்கு யாரும் தகவலும் சொல்ல. ஆனா பேப்பர்ல மட்டும் புதுமைப்பித்தன தந்தை காலமானார் சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு பழமொழி நம்ம ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம 32 பல்ல ஒரு பல்லு விஷப்பல்லு இருக்கலாம், அது பலிக்கும் அப்படின்னு. அதாவது என்ன, எதுக்காக இந்த இடத்துல மூட நம்பிக்கை தான். ஆனா எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வரும்போது வீட்டை விட்டு கிளம்புவேன், நீ போய் முதல்ல எனக்கு இடம் போடு, அதாவது முதல்ல நீ போ எனக்கு இடம் போடுன்னு சொன்னாருன்னு சொல்லி அம்மா வருத்தப்பட்டிருக்காங்க. கடுமையான வார்த்தை. அதுதானே பலிச்சுது. 41 வயசுல அப்பா இறந்துட்டாங்க. அம்மா இது எதுக்கு என்கிட்ட எப்ப சொன்னாங்கன்னா, தாத்தா இருந்துட்டா செய்தி வந்தோடனே சிலர்லாம் என்கிட்ட பேசினாங்க. அப்பெல்லாம் போன் தான் பண்ணி பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அப்போ அம்மா சொன்னாங்க, உங்க தாத்தா அப்படி சொன்னாங்க பாரு, அதே மாதிரி நடந்து. அவர் இறந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவருடைய வயசு 98. ஓகே. அடுத்த கேள்வி இருக்கலாம். அம்மாவுக்கு மருமகன் இன்ஜினியராக இருக்க வேண்டும் என்ற பெரிய ஆசை என்று கூறியிருக்கிறீர்கள். அப்படியே நடத்தியும் காட்டியிருக்கிறார். உங்கள் கணவர் குழந்தைகள் பற்றி சொல்ல முடியுமா? ஆமா, ஆமாங்க. அதாவது எல்லாரும் அம்மா கேலி பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, சொந்தக்காரங்க எல்லாம். நான் கிராஜுவேஷன் பட்டம் வாங்கின உடனே வேலைக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, தமிழ் படிச்சு. அதுக்குள்ள எனக்கு இவங்க வீட்டுல இருந்து அலையன்ஸ் வந்த உடனே அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தான் விரும்பின மாதிரியே ஒரு இன்ஜினியர் ஆமா, அது மாதிரிதான் நடந்தேன். சார் அப்பவே சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா? அப்ப இவங்க தாராபுரத்துல வேலை, கோயம்புத்தூர்ல இருந்து அப்புறம் சென்னைக்கு. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் சென்னைக்கு இது கிடைச்சது, டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. கடைசியா நெல்லையில கண்காணிப்பு பொறியாளர் ஓய்வு பெற்றிருக்காங்க சார் இல்லையா? அப்ப கூட அந்த கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை அமைப்புல அது அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. இதே மாதிரி பணிக்காலத்துல நிறைய இங்க கலைவனரங்கத்துல ஆரம்பிச்சு வள்ளுவர் கோட்டம், ஊழித்தேவன் நினைவு மண்டபம், நம்ம தலைமைச் செயலகம், இப்படி பல முக்கியமான தமிழ்நாட்டினுடைய நினைவு சின்னமா இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல மருத்துவ கல்லூரி ராயப்பேட்டால கூட பில்டிங் எல்லாம் இது பண்ணேன். என் கணவர் அதை நான் பெருமையா தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இடத்துல பெரிய மகிழ்ச்சியாவும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு திருமணம் ஆன உடனே எங்க மாமனார் இந்த இடத்துல நிச்சயமா நீங்க பதிவு பண்ணணும். என்னன்னா, திருமணம் ஆயிடுச்சு. அப்போ இவங்க ஒரே பிள்ளை, ஒரே பையன் கிடையாது, கூட பிறந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு திருமணம் ஆகும்போது என் சொந்தக்காரங்களாம் ஒரே பொண்ணை வச்சுட்டு இவ்வளவு பெரிய குடும்பத்துல கொடுக்குறியான்னு கேட்டாங்க. அம்மா அதுக்காக தான் கொடுக்குறேன், அவளுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எங்க மாமா அம்மா தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கல்யாணம் ஆகி ஒரு வாரம் அந்த இதெல்லாம் முடிஞ்சு மறுவீடெல்லாம் முடிஞ்சு இது பண்ணும்போது, நீ ஏன் கமலா போற இங்கேயே இருக்கலாமே, எங்க கூட இருங்கலாம், பையன் கூட இருங்க. அப்ப அவங்க தாராபுரத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ சொல்றாங்க அவங்க, இவங்களை பேரை சொல்லிட்டு இவ்வளவு நாளும் குடும்பத்துக்காக நிறைய, இனிமேல் என் மகன் உன்னுடைய மகன். அத அம்மா இறக்குற வரைக்கும் இப்பவும் கூட அவங்க அதே தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி.
இப்பவும் வந்து ஆமா உங்களை நிறைய பேர் ஆமா முகம் தெரியாம இருக்கலாம். ஆமா புதுமைப்பத்தினுடைய மகள்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி நினைவுல பதிஞ்சிருக்குன்னா ஆமா தினகரி சொக்கலிங்கம் தான் ஆமா பதிவாயிருக்கு. ஆமா. அதுல வந்து எனக்கு திருமணம்னு பேச்சு வந்த உடனே என் அம்மா எனக்கு வந்து திருமணத்தை பத்தி எந்த கனவோ கற்பனை எதுவுமே கிடையாது. எல்லாம் வாழ்க்கையில அது வரை நடக்கட்டும்னு நான் அப்படியே இருக்கும்போது மாப்பிள்ளை பேரை சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் தாத்தா பேரு சொக்கலிங்கமாத்தே அப்படி. ஆனா அதுக்கு நேரம் சொல்லுவாங்க, அப்பா ஒரு இடத்துல சொல்லுவாங்க தோசையை திருப்பி போட்ட மாதிரின்னு. ஆமா. அது மாதிரி அவங்களுடைய இதுக்கும் இவங்களுடைய அன்பான பேரு அதே, உள்ளதுக்கும் ஆனா ஆமா உள்ளடக்கம் வேற. ஆமா. அந்த எனக்குன்னு மாதிரி இல்லை, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி புரியுது. எல்லாத்தையுமே ஒரு அன்பா இருப்பாங்க. அது அது வந்து நீங்க கடவுள் அப்பா சொல்றதெல்லாம் கொடுத்த வரம் தான் எனக்கு. யோசிச்சு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அது அந்த புதுமைப்பித்தனுடைய வரம் மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த கேள்வி, உங்க குழந்தைங்களை பத்தி சொல்லுங்க மேடம். ஆஹ் அது எனக்கு 2 பெண்கள். பெரியவ வந்து பேரு ராஜேஸ்வரி, 2வது பொண்ணு வந்து கவிதா. உடனே முதல் குழந்தை பிறந்த உடனே இந்த மாதிரி அம்மன் பேர் வைக்கணும், பால் குடம் எடுக்கணும், அந்த மாதிரி இறை உணவு சார்ந்து உடனே 2வது குழந்தை பொண்ணுன்னு எங்க அத்தை சொல்றாங்க. அவங்க பேர் கோமதி. கோமதி நம்ம குடும்பத்துல இருக்கா, கமலான்னு யாரும் கிடையாது இல்ல தினேரி, நீ அம்மா பேரை வை. அது யாருங்க சொல்லுவாங்க? எந்த சம்பந்தார் வந்து என்கிட்ட, என் மாமியார் வந்து மருமகள்கிட்ட சொல்றாங்க. அப்பதான் நான் நினைச்சேன் என்ன பண்றது, நான் எனக்கு மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் அப்பா பேர் வைக்கிறதுக்கு எனக்கு நாங்க வந்து 2 குழந்தைகள் போதும் தான் நினைச்சிட்டேன். கவிதான்னா அந்த விருத்தாச்சலம் வரணும் இல்லையா, அதனால கவிதா. கமலா விருத்தாச்சலம் கவிதா. கமலான்னு நேரடியா வைக்காம கமலா விருத்தாச்சலத்தை கவிதான்னு வச்சேன். 2 மகள்ல ஒரு மகள் மதுரையில இருக்காங்க, ஒரு மகள் அமெரிக்கால இருக்காங்க. நீங்க சென்னை வந்த பிறகு அப்பாவின் நண்பர்கள் ஒவ்வொருவராக நாசுக்காக நழுவியது என்று உங்கள் நூலில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். சென்னையில் உள்ள எழுத்தாளர் நண்பர்கள் பலர் புதுமைப்பித்தனின் குடும்ப பாதுகாப்பு விஷயத்தில் காட்டிய அலட்சிய மனோபாவத்தை இப்போது நினைத்தாலும் மனக்குதிப்பு உண்டாகிறது என்று நாராயணதுரை கண்ணன் எழுதியிருக்கிறார். இது பற்றி விரிவாக சொல்ல முடியுமா? அது உண்மைதாங்க. அது வந்து எனக்கு வந்து இவ்வளவு டீட்டெயிலா இது இவ்வளவு இதா சிலது சலபதியோட புதுமைப்பித்தன் வரலாறு மறுபதிப்பு பண்ணும்போது அவர் எடுத்து கொடுத்த இதுதான் நாராயணத்துறைக்கன்னு சொல்லி தான் எனக்கு தெரியும். கல்கி கொஞ்சம் இது பண்ணாரு, அப்புறம் அது ஒத்திட்டு பண்ணிட்டாருங்கிறது தான் தெரியுமே வழியே மிச்ச நண்பர்கள்லாம் விலகுனாங்கிறது சலபதி சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போதான் எனக்கு ரொம்ப சாமிநாத சர்மா அவங்கெல்லாம் இன்னும் அவ்வளோ பிரியமா என்கிட்ட இருப்பாங்க. அவ்வளோ தூரம் வாடியம்மா கருவேப்பிள்ளை குழந்தையெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணவங்க எல்லாம் கூட இப்படி மாறிட்டாங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். அம்மாவனுடைய இது எப்படி இருந்தது உணர்வு இதுல எப்படி வந்து, ஏன்னா அந்த சமயத்துல ரொம்ப தொடக்க காலம், ரொம்ப போராட்டம் நிறைந்தது. அப்போ அப்பாவுடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் விலகுனதெல்லாம் அம்மாக்கு அவ்வளவா தெரியாது. தெரியாது. அதாவது யாரும் இவங்க கிட்ட சொல்லல. கல்கி முன்னெடுத்து பண்ணாருங்கிற அளவுக்கு தான் தெரிஞ்சது ஒழிய சிலர்லாம் விலகுனாங்கிறதெல்லாம் எனக்கும் தெரியாது, அம்மாக்கும் தெரியாது. பின்னாடிதான் தெரியுமா? பின்னாடி எனக்கு இப்பதான் தெரியும். அப்ப அம்மாக்கு தெரிஞ்சிருக்கவே நியாயம் இல்ல. இல்ல, அம்மா நீங்க சென்னை வந்த புதுசுல வந்து எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகள் ஆதரவு கிடைச்சது எழுத்தாளர்கள் இருந்து அப்படின்னு நினைச்சாங்களா? இல்ல அதெல்லாம் நினைக்கல, போதுமான அளவுக்கு இல்ல கிடைக்கலங்கிற வருத்தம் இருந்ததா? இல்ல இல்ல, அவங்க வந்து எல்லாருமா சேர்ந்து நிதி கலெக்ட் பண்ணி கொடுத்ததுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் இருந்தது. மகிழ்ச்சி தான். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். சென்னையில் வசித்த காலத்தில் ஒரு விநாயகர் சதுர்த்தி நாளில் கமலா, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஏதோ சிறுபிள்ளை விளையாட்டாக இருக்கிறது என்று புதுமைப்பித்தன் கூறுகிறார். பின்னாளில் புனேயிலிருந்து எழுதிய கடிதங்களில் அவளுடைய, அதாவது உங்களுடைய தினகரனுடைய உடம்பு தேறுவதற்கு என்னவெல்லாம் சாத்தியமோ அத்தனையும் செய், தாயத்து கட்டுவதனால் குணம் உண்டு, உடனே அதை கவனி என்று எழுதுகிறார். குழந்தைக்கு காது குத்துவது பற்றி எனக்கு ஆட்சேபம் இருந்தது, இப்போது கிடையாது என்று சொல்கிறார். நம்முடைய வினைப்பயன் தான் நம்முடைய குழந்தையை தொல்லைப்படுத்துகிறது என்று வேதனைப்படுகிறார். இங்கே, அதாவது புனேல, நான் வந்த பிற்பாடு பட்ட அல்லலும் அவமானமும் எல்லை மீறியது, எல்லாம் வினைப்பயன் என்றுதான் சமாதானப்படுகிறேன் என்று மனநொந்து எழுதுகிறார். அவரது மாற்றம் அல்லது புதிய நம்பிக்கைகள் வாழ்க்கை தந்த கடும் நெருக்கடிகளின் எதிரொலி என்று புரிந்து கொள்ளலாமா? இது பற்றி எல்லாம் அம்மா உங்களுடன் பேசியிருக்கார்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா வந்து பட்ட கடைசியில அப்பா வந்து இறை உணர்வு அவங்களுக்கு, அதாவது அப்பா இறைவன் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த மூட நம்பிக்கைகளை தான் வெறுத்தாங்க. அது முதல்ல அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல, அம்மா திருமணம் ஆன புதுசுல திருவனந்தபுரத்துல வந்து மாப்பிள்ளை விருந்துக்கு போயிருக்கிற நேரத்துல
பத்மநாப சாமி கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஆமா திருவனந்தபுரத்து. ஆமா அந்த கோவிலுக்கு அம்மாவும் அப்பா அம்மா போயிருக்காங்க. உடனே எல்லாரும் கும்பிடுறாங்க, இவன் அப்பா மட்டும் கையை இப்படியே கட்டிட்டே இருந்தாங்களாம். உடனே அம்மா சொல்லிருக்காங்க, சும்மா கையை கும்பிடுற மாதிரியாவது வச்சுட்டு இல்லைங்களேன், பாக்குறவங்க தான் என்ன நினைப்பாங்க, கையை கட்டிட்டா நிப்பீங்க கோவிலுக்குள்ள அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அந்த சிலையை செய்த சிற்பியை கொண்டு நிறுத்து, நான் அவன் காலில் சாட்சாகமா விழுந்து இவங்க பண்ற அலப்பறைகள், ஏதாவது இந்த இது பண்ற அர்ச்சகர்கள் பண்ற அதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கல விட, நான் இறைவனை வெல்லேன்னு சொல்லலை அப்படின்னு. அதே மாதிரி தன்னுடைய 2 குழந்தைகளும் இறந்துச்சு அப்படிங்கும் போதும் அவங்களுக்கு பட்ட கஷ்டங்களை பற்றி எனக்கும் போது தான் அவங்க ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நான் 3ஆவதா பிறந்தோடனே தான் அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி எனக்கு திருச்செந்தூர்ல முடி இறக்கிட்டு காது குத்துறது வேண்டியிருக்காங்க. அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் சுப்பிரமணிய சாமி கோயில்னு நம்ம எங்க ஆச்சி வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில், அந்த கோவில்ல காவடி எடுக்க வைக்கிறேன், அவள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவொன்னே அவளை காவடி எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு வேண்டி, இது 2யும் அம்மா என்னோட 10 வயசுல தான் நிறைவேற்ற முடிஞ்சது. ஏன்னா வந்து அந்த இந்த ஒரு மாதிரி அப்பா இறந்த துக்கமா அது ஒரு வாழ்க்கையில கால் ஊண்டு நிக்க முடியலையேங்கிற ஒரு இதை தாண்டி கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்போது தான் எனக்கு எல்லாரும் சின்ன பொம்பளை தலைமுடி நிறைய வளர்ந்த பிறகுதான் எனக்கு முதல் மொட்டையே போட்டாங்க. அதனால அப்பா வந்து எப்பவும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா மூட நம்பிக்கைகளை அத மட்டும்தான் நானும் அதை புரிஞ்சுக்கிறேன். அந்த 2 எண்டு அதுக்காக உங்கள்ட்ட அப்பா எழுதிய கதைகளுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டில் பேசுகிறதுங்கிற ஒரு கதை வந்து அது சாதாரண கதை தான், அது பெரிய ஒரு உரையாடல் மாதிரி உள்ள கதை தான். அந்த கதை நடக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் என்னன்னா, அப்பாவுடைய நண்பர் யாரோ ஒருத்தர் ஜெனரல் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அவரை பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போனோன்னா அங்க உள்ள சூழ்நிலையை பார்த்துட்டு வீட்டுல வந்து எழுந்ததான் கட்டில் பேசு. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியும் அந்த மாதிரி அம்மா இது பண்ணது. அதே மாதிரி இது காஞ்சனை கதையும் நிஜமாவே அம்மா நடுராத்திரில எழுப்பி இந்த மாதிரி அதெல்லாம் அது மாதிரிதான் சொல்லுவாங்க. சோ அது அப்பாவுடைய நம்பிக்கைங்கிறது உள்ள இருந்தது தவிர மற்றபடி சார்ந்த தீவிரமான சொல்ல முடியாது. புரியுது. அடுத்த கேள்வி, அவர் மனைவி என்று வருகிறவள் அவரை புரிந்து கொள்ளக்கூடியவளாக இருந்தால் போதும் என்பதை மட்டுமே அவர் எதிர்பார்த்தாரா? அதிலும் ஏமாற்றம் தானோ என்னவோ. கடைசி வரை அவரை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றே நினைக்கிறேன். இது கமலாம்மா 1951 வெளிவந்த புதுமைப்பித்த நினைவு மலரில் சுந்தரராமசாமி பதிப்பாளராக இருந்து வெளியிட்டது. அந்த நினைவு மலர்ல எழுதியிருக்காங்க, கடைசி வரை புதுமைப்பித்தன் அம்மா சொன்ன மாதிரி புதிராகத்தான் இருந்தான்னு சொல்லுவோம். ஏன்னா வாழ்க்கையில வந்து அவங்க வந்து சிலதை வந்து நம்பவே முடியாதும்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, வீட்டுல செலவுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அது பர்ஸ்ல பணத்தை வாங்கிட்டு வந்தாங்கன்னா, யாரும் நண்பர் வந்து கேட்டா அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்களாம், அடுத்த வேலைக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? பாரதியார் வந்து அரிசியை தூக்கி இது பண்ணான்னு நம்ம படிக்கிறோம். இவங்க வந்து அரிசியை தூக்கி போடலே வழிய சமைச்சு வச்ச சாப்பாடை கொடுத்துட்டு யார் நண்பர் வந்து சாப்பிடாம விட மாட்டாங்க. கொடுத்துட்டு கமலா நம்ம அந்த வெத்தலை சேர்த்தடு வெத்தலை போட்டு தண்ணி கூஜால தண்ணியை குடிச்சிட்டு வெத்தலை போட்டா பசி எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இலக்கியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடும். கம்பனை பத்தி, பாரதியை பத்தி, பாரதிதாசனை பத்தி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன இவங்க இப்படி இருக்காங்களே, வீட்டு பலசரக்கு சாமான் வாங்குறது கூட காசு இல்லைங்கிறது போது ஒரு நாள் கழிஞ்சது கதை வரும் பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் கழிஞ்சது தான் அது. அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் அம்மா வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி நடக்கிறது, கடைக்காரன்ட்டு நம்ம வந்து அன்றாட செலவுக்கு இது வாங்க வேண்டாம், அன்றாட செலவுக்கு நம்ம வேண்டாமா பணம் அப்படின்னா, சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு யார் வந்து கேட்டாலும் அவன் அம்மாட்ட கொடுத்து அந்த மாதிரி இது என்னால சமாளிக்க முடியல. அப்புறம் கிடைச்சி அது மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும். அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து ஒரு தடவை அப்பாவும் அம்மாவும் திருமணம் ஆகி வண்ணார்பேட்டில் தாத்தா வீட்டில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அது என்னன்னா, அப்போ வந்து தாத்தா சொல்லி முதல் நாள் அப்பாவும் மகனும் சண்டை போடுற மாதிரி எல்லாம் இருந்தா கூட அது வந்து அவங்க சிற்றன்னை ஏதாவது சொல்லி கொடுத்து தாத்தா வந்தாதான் மறுமொழி. பொதுப்படையா பேசும்போது 2 நண்பர்கள் மாதிரி பேசிட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்து சில கண்ணையான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ வந்து நம்ம பிள்ளைகள ஒருத்தனை வந்து சென்னைக்கு கூட்டு போ
அப்ப வந்து சென்னைக்கு வரப்போறாங்க அப்பா, ஊருக்கு கூட்டு போய் அவனுக்கு வந்து ஒரு வழி பண்ண தம்பிய தம்பிய ம். அப்படின்னோடனே அப்பா பேசாம வந்துட்டாங்களாம். மறுநாளைக்கு வந்து என்னப்பா நான் சொன்னேன், நீ வந்து ஒன்றும் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் என்ன எப்படி செய்ய முடியும்? அப்ப நீ மாசம் 100 அனுப்பு. உடனே அப்பா அத அந்த நேரத்திலேயே சொல்லியிருந்தா அது அப்பாவா சொல்ற மாதிரி இருக்கும். ம். மறுநாளைக்கு சொன்ன உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எங்க அம்மா ஏதோ சொல்லி கொடுத்து என்னப்பா தலையணை மந்திரமான்னு கேட்டாங்களாம். அப்படின்னு கேட்டாங்க. ஆமா இதுவும் பதிவு. எழுதியிருப்பாங்க அது. அது மாதிரி இதெல்லாம் வந்து படிச்சேன். இது எனக்கு ஒரு புதிரா தான் இருந்தது. ஏன் இப்படி சொல்றாங்க? அப்புறம் ஏன் இப்படி சொன்னீங்கன்னா, எனக்கு அப்ப தோணல. இப்பதான் தோணுச்சுது. இது மாதிரி ஸோ நிறைய கடைசி வரைக்கும் அவரு சில அவருடைய சில இத இத அம்மாவாலையும் புரிஞ்சுக்க முடியாம புரிஞ்சுக்க அவரு முடியாது. அதான் அவங்க அதை எதனால ஏத்தாங்க. அவங்க அப்படி சொன்னாங்கங்கிறது ஆராய்ச்சி பண்ண முடியல சொல்ல அப்படின்னு. ஓ, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆனா அம்மா மேல அப்பா வச்சிருந்தது வந்து சொல்லுவாங்களா சின்ன வயசுலயே அம்மா அப்பா வந்து தன்னுடைய 7 வயசுலயும் அவங்க அவங்க அம்மா இருந்து போயிடுறாங்க. அதனால அம்மா அப்பா தாய் பாசங்கிறது என்ன எனக்கு எப்படி தந்தை பாசத்தை நான் ஏங்குறேனோ அதே மாதிரி அப்பா தாய் பாசம். அப்ப சொல்லுவாங்களா நீ மட்டும் எனக்கு மனைவியா வராம இருந்திருந்தேன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இனி என்ன எங்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கியோ அது அதாவது அம்மா வந்து பணத்தை இவங்க சம்பாதிக்கலையே பணம் கொண்டு வரலையேன்னு என்னைக்குமே முகம் சோர்ந்து சொன்னது இல்லையா. கஷ்டப்படும் போது எனக்கு வேணும் பணம்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா இது என்னப்பா நீ ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறீங்களே, இந்த மாதிரி கதை எழுதிட்டு இருக்கீங்களே, நம்ம வாழ்க்கையை இது பண்ண வேண்டாமா? அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போயிருக்க கூடாதான்னு அம்மா ஒரு நாளுமே கேட்டது இல்லையா. அந்த அதனால மாதிரி அப்பா வந்து ஒரு அதை தாண்டி அந்த ஆமா அன்புங்கிறது ஆமா ஆமா புரியுது. இன்னொரு கேள்வி. ம். புதுமைப்பு தன் கடைசி கால பொருளாதார நெருக்கடிகளுக்கும் உடல்நிலை பாதிப்புக்கும் சற்றே வளம் பெற்ற போது அவர் தொடர்ந்து நடத்த முடியாமல் போன சினிமா கம்பெனி முயற்சி முக்கிய காரணமாக இருக்குமோ? இந்த விஷயத்தில் அம்மா கமலாவின் கண்ணோட்டம் என்னவாக இருந்தது? அம்மாவுக்கு வந்து உடன்பாடே இல்லாத ஒண்ணு. அம்மா வந்து அத ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நான் கஷ்டப்படுற காலத்துல நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தோம். கையில கொஞ்சம் காசு வந்து அத வந்து என்ன செய்யலாம், என்ன ஏதுங்கிறத யோசனை சொல்றதுக்கு முடியாம நெறைய நண்பர்கள் சுத்தி இருந்து அந்த பணம்லாம் போயிடுச்சு. என் அம்மாவுக்கு வந்து அந்த பரதகான புரொடக்ஷன் ஆரம்பிச்சது கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. நம்ம ஆல் இந்தியா பர்வதகுமாரி புரொடக்ஷன். புரொடக்ஷன் தான் ஆரம்பிச்சாங்க. அந்த குற்றால குறவஞ்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முயற்சி எல்லாம்னா அதுல பணம் போயிடுச்சு. அந்த காலத்துல உள்ள பணம் வந்து கொஞ்சமா இருந்தாலும் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி இல்லையா? அதனால அம்மா அதனால மட்டும் கொஞ்சம் வருத்தப்பட்டுருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு காசை விடுறீங்க. காசை விடுறேன்னா வேற எந்த இதுலயும் இல்ல. நண்பர்களுக்கு குடுத்து. எல்லாரும் வந்து அம்மா என்ன பிரசவத்துக்காக ஊருக்கு போனதுனால, அம்மா வந்து இது பண்ண முடியல. வந்திருந்து அந்த பணத்த க க க இது பண்ண முடியாம, அவங்க வந்து நண்பர்கள்லாம் வீட்ல வந்து இருந்து சாப்பிடுறது, செலவழிக்கிறது, அவங்களுக்கு பணம் குடுக்கறது அந்த மாரி பணம் விரயம் ஆயிடுச்சு. பத்திரிகை துறையில போதுமான அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லைங்கிறதுனால ஆமா, புதுமைப்பித்தன் ஆமா, திரைத்துறை வாய்ப்பு ஆமா, பயன்படுத்தலாம்னு நினைச்சிருக்காரு ஆமா. இல்லையா? ஆமா அதுக்கப்புறம் திரைப்பட துறைக்கு போனதுக்கு அம்மா வந்து வருத்தப்படல. சொந்த ஏன்னா கம்பெனி ஆமா சொந்த அந்த பணத்தை வந்து வேற எதுலயும் இது பண்ணாம இந்த மாதிரி போட்டு நமக்கு தெரியாத ஒரு தொழில் இல்லையா. திரைப்படத்துக்கு இது உங்களுக்கு திறமை. அது உங்களுடைய ஆற்றல் திறமை. ஆனா அதே நேரத்துல வந்து படம் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத ஒண்ணு. அந்த யோசனை யாரு அவர் கூட அப்ப இங்க கூட எந்த நண்பர்கள்னு தெரியல. அப்பா வந்து அம்மா ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் கூட அப்படிதான் அவரோட சீலை பேன் மாதிரி ஒட்டி கொண்டிருந்த சில நண்பர்கள்னு எழுதிப்பாங்க. அதை அப்பா அம்மா வந்து அதை பேர் சொல்ல விரும்பல. அதனால நானும் கேட்கல. அப்பா கொஞ்சம் வசதியா இருந்தாங்க. ஆமா அப்பதான் வந்து எனக்காக வந்து ஒரு வைர டாலர் வைர நெக்லஸ் இதுவும் வாங்கிட்டு அம்மாவுக்கு ஒரு கோமேதகம் மோதிரம் வாங்கினேன். அதுக்கே அம்மா சத்தம் போட்டிருக்காங்க. அப்ப இப்போ பத்திரிகை துறையில இருந்து விலகின பீரியடா? பத்திரிகை துறையில இருந்து சினிமாவுக்கு காமவல்லின்னு ஒரு படம் தான் முதல்ல எழுதினேன். அதுக்கப்புறம் சொர்க்கசீமான்னு தெலுங்குல ஆமா அவ்வை அதுக்கப்புறம் தான். அவ்வைக்கு வந்து முழு பணமும் முழுவதும் இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கல. அதுக்கு எடுத்ததுக்கு மட்டும்தான் அவங்க பணம் கொடுத்தாங்க. காமவல்லிக்கு ஃபுல்லா வந்து நல்ல பணம் வந்ததுனாலதான் அந்த வைர இதுவும் வாங்கிட்டு வந்த உடனே சென்னை திருவனந்தபுரத்துல என்னையும் அம்மாவும் பார்க்க வரும்போது அதை கொண்டு வராங்க அப்பா. உடனே அம்மா சொல்றாங்க இது வந்து இவ்வளவு வைரங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இது பணம் இது பண்ற நகை இல்லையா, எதுக்கு இப்போ வாங்குனீங்கன்னு. என்ன கமலா இப்படி சொல்லிட்டா, நான் முதல்ல குழந்தைக்கு இன்னைக்கு அது வைரம் டாலர் ஆகும், நாளைக்கு அவள் கல்யாணம் ஆகி போது நெக்லஸ் ஆகலாம் கம்மல் ஆகலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க.
அதுல என்னன்னா அந்த இது கையில ட்ரெயின்ல எடுத்துட்டு வந்தா ஏதாவது பிரச்சனை வந்துடும், இன்சூரன்ஸ் பார்சல் பண்ணுன்னு ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த நண்பர் என்னன்னா அந்த கோமேதக மோதிரத்தை மட்டும் அனுப்பிட்டாரு. வைர டாலரை எடுத்துட்டாரு. அவர் அந்த இடத்த விட்டே போயிட்டாரு. கண்காணாம போயிட்டாரு. ஆமா. அப்புறம் உடனே அப்பா சென்னைக்கு வந்து அந்த நண்பரை தேடிட்டா கிடைக்கவே இல்லை. அவர் எங்க போனாலும் தெரியல. வைரம் தொலைகிறது வந்து ஒரு அபசகனம்னு சொல்லுவாங்களாம். நம்ம வைர டாலர் 11 கல்லோ 15 கல்லோ இருந்திருக்கு. நடுவுல ஒரு பச்சையை வச்சு 11 கல்லோ 12 கல்லோ செயினோட சேர்த்து டாலர். அது வந்து கையில கொண்டு இன்சூரன்ஸ் பார்சல்னு இருக்கு இல்லையா, அதுல அனுப்புது. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த மோதிரத்தை மட்டும் அனுப்பியிருக்கார். கோமேதக மோதிரம் ஒண்ணு இது இருக்கு இங்க இப்ப கூட, அதை மட்டும் அனுப்பிட்டு டாலர் அவர் எடுத்துட்டார். அது வந்து வைரம் தொலைஞ்சது அம்மா பெரிய அபசகனம் மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் தான் ஒரு 46 தான் நம்ம 46 47 இது நடந்தது. 47 பாதியில புரியுது. ஓகே. சோ அந்த சினிமா முடிவுங்கிறதுல தயாரிப்பு முடிவு, வசனம் எழுதுறதுங்கிறதுல இல்ல, தயாரிப்பு முடிவுங்கிறது. அதான் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு வந்து கையில பணம் தான் ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி. வந்து ஆரம்ப காலத்துல ஒரு 50 ரூபா வந்துன்னா அதுல 40 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு வந்துருவாங்களாம். அது மாதிரி ஒரு இதுதான். பின்னால நமக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிற பணம் கிடையாது. அது வந்து நான் எல்லாமே படிக்கணும், புத்தகங்கள் வாங்கணும், அந்த மாதிரி. புரியுது. அடுத்த கேள்வி, புதுமைப்பித்தனுடைய படைப்புகள் மற்றும் அவற்றை தொடர்ந்த காலப்பதிவுகள் பற்றி மட்டும் உங்களிடம் பேசுவதற்கு ஒரு தனி உரையாடல் தான் வேணும். அது இப்போதைக்கு ஒரு உடனடியா இது தொடர்பாக கேட்கணும்னு மட்டும் நான் நினைச்சது, அவர் வசனத்தில் வெளிவந்த காமவல்லி மற்றும் ராஜமுக்தி திரைப்படங்களை அம்மாவோ நீங்களோ பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. வாய்ப்பு கிடைக்கும். இல்ல அம்மா வந்து அப்பா எப்படி வசனம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கணுங்கிறதுக்காக ரிவ்யூ தான் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வசனம் எழுதி அந்த பிரதிகள் எதுவும் உங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்த ராஜமுக்திக்கு அப்புறம் ஒரு படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு புக் ஆனாங்கல்ல, ஏதோ ஒரு படம். இல்ல ராஜமுக்தி தான் கடைசி. ராஜமுக்தி தான் கடைசி. அது கூட ஒரு இரங்கல் செய்தியில ஒரு ராஜமுக்தின்னு எழுதி இது பண்ணாரு. அவரே இப்ப முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு. அந்த அர்த்தத்துல இந்த சிறுகதையின் ராஜா முக்தி அடைந்து விட்டாரு. அந்த மாதிரி எழுதியிருந்தாருன்னு சொன்னாங்க அம்மா. எனக்கு தெரியல, பேரெல்லாம் ஞாபகம் இல்லை. ராஜமுக்தி இது பண்ண அதுக்கப்புறம் பாகவதர் யாரும் பாகவதர் பணமே கொடுக்கலைங்களா? அதுதான், ஒரு பைசா கொடுக்கல. அவரு அங்க இருக்கிற வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். பணத்தை கொடுக்கல. ராஜமுக்தி படத்துக்கு புதுமைப்பித்தன் எழுதின இதுக்கு உரிய ஊதியம் அவருக்கு வரல. அது கூட இந்த காசநோயோட ஊருக்கு திரும்பிட்டேன். அதாவது காசநோய் ஆரம்பிச்ச உடனே இவர் அனுப்பிட்டா நமக்கு வந்து இது பண்ண முடியாது. அப்போதான் குறைக்கு காந்தி இறந்து வர சாப்பாடு அசைவம் சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனால எந்த இதுல போனாலும் முட்டை இல்லாம ஒரு உணவு அங்க கிடைக்கிறது கஷ்டமா இருந்தது. அதனால என்னால சாப்பிட முடியல. ஹார்லிக்ஸ் இந்த மாதிரிதான் அதுதான் அம்மா சொன்னாங்க. நான் என்னுடைய துரதிருஷ்டமா என்னன்னு தெரியல, அந்த நேரத்துல இருந்து அங்க இருந்ததுன்னா அந்த போஷாக்கான உணவு ஒரு இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு. அப்ப வந்து டிபிக்கு மருந்தும் இல்ல. இது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட. தமிழறிஞர்கள் சான்றோர்கள் பலருக்கும் சென்னை மெரினா கடற்கரை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் சிலைகள் உள்ளன. பாரதி, பாரதிதாசன் போன்ற தமிழ் சமூகத்தின் முன்னோடி படைப்பாளிகளுக்கும் சிலைகள் உண்டு. சமீபத்தில் கரிசல் இலக்கியத்தின் முதுபெரும் எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு கோயில்பட்டியில் சிலை நிறுவப்பட்டது. கவிஞர் தமிழ் ஒளியின் நூற்றாண்டை ஒட்டி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் சிலை நிறுவப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். புதுமைப்பித்தனுக்கும் பண்பாட்டு ஆய்வாளர் போ. பரமசிவத்துக்கும் நெல்லை கோட்டை பூங்காவில் மார்பளவு உருவச்சிலை அமைப்பது என்று நெல்லை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக செய்திகள் வந்தன. ஆனால் அதற்கு பிறகு அதில் முன்னேற்றம் இல்லை என்று தெரிய வருகிறது. தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி முகமாக திகழும் புதுமைப்பித்தன் அதிகம் வாழ்ந்த சென்னை மாநகரின் முக்கியமான இடத்தில் அவருக்கு சிலை அமைத்தால் அது தமிழ் எழுத்துலகின் நிரந்தர அடையாளமாக அமையும் என்று புதுமைப்பித்தன் ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். உங்களுக்கு அது போன்ற யோசனைகள், கோரிக்கைகள் ஏதும் உண்டா? கண்டிப்பா. முக்கியமான கருத்து இது. என்னுடைய நீண்ட கால ஆதங்கமான ஒரு
செய்தி தான் இது. ஏன்னா என் மனதுக்குள்ள பதிஞ்சிட்டே இருக்கிற ஒரு ஆதங்கம் என்னன்னா, அப்பாவுக்கு வந்து வாசகர்கள் வட்டம் நிறைய புகழ்றாங்க, சிறுகதை மன்னன் சொல்றாங்க எல்லாம் தான். அவருக்குடைய ஒரு ஒரு அங்கீகாரமா ஒரு சிலை வைக்கிறது இங்க சென்னையில இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. சென்னையோ அது எந்த இடம்னாலும் அது ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப நாளா ஒரு ஆசை இதுக்கு ஆசை முன்னாடி இருக்கு. தொடர்பா எதுவும் முயற்சிகள் எடுத்தீங்களா? நாங்க எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா நெல்லையில ஒன்றும் இது பண்ணதுனால ஆமா, அது செய்தி பார்த்தேன். செய்தி பார்த்தோம். அதுவும் தான் நடந்தது அதோட ஒழிய, சென்னையில நாங்க வைக்கணுங்கிறது அவங்க அந்த விருப்பம் வந்து இது விருப்பத்தை நான் பண்றதுக்கு இன்னும் எதுவும் அரசுகிட்ட சொல்லவோ இது பண்ணவோ செய்யல. அதுக்கு என்ன வழிமுறைகள்ங்கிறது எனக்கும் இல்ல. அரசு இது தொடர்பா நீங்க முதல்வரை சந்திச்சு சொல்லலாமா? உங்களுடைய சொல்லலாம் கோரிக்கையை சொல்லலாம் நீங்க. சொல்ல ஆமா. வேண்டும் நான் நினைக்கிறேன். ம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு நீண்ட கால ஆசை எனக்கு. ஏன்னா புதுமைப்பித்தன்கிறது தமிழ் இலக்கியத்தினுடைய ஆமா. முன்னோடி, இந்திய இலக்கியத்தினுடைய ஒரு மிகப்பெரும் பிதாமகன்ல ஆமா. ஒருத்தர். அப்படிங்கும்போது அவருக்கு அநேகமா ஆமா. அரசாங்கம் வந்து உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு வைக்கணும்னு ஒரு வாசகனா ஒரு பத்திரிகையாளனா நான் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா அதனால நீங்க கண்டிப்பா அதான் அரசாங்கத்தை தொடர்பா அணுகலாங்கிறது என்னுடைய பரிந்துரையும் கூட. கண்டிப்பா நான் உங்களை பரிந்தே 100க்கு 100 நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி எப்படி பாரதிக்கு மணிமண்டபம் இருந்ததோ அது மாதிரி அப்பாவுக்கு மணிமண்டபம் கேட்டாலும் ஒரு சிலை அமைக்கணும், அவருடைய நினைவை போற்றி எல்லாரும் வழிபடணும்னு நான் ஆசைப்படுறேன். அது நீங்க சொன்ன நடக்கும் மாதிரி கனவா? மணிமண்டபம் கூட வைக்கலாம். ஏன்னா புதுமைப்பித்தன் அதற்கு எல்லா வகையிலும் தகுதியானது. ஆமா அதனால நீங்க சொல்ற மாதிரி மணிமண்டபம் வைத்து அது அவருடைய புத்தகங்கள் அதை வைத்து அதை வந்து ஒரு பொதுமக்கள் பார்வையிடுற மாதிரி ஒரு நிரந்தர ஏற்பாடாக கூட அது செய்யலாம். ஒரு ஆசை இருக்கு. சிலை வைக்கணுங்கிறது பெரிய பெரிய ஆசை. இல்லாட்டா ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்காவது அப்பாவோட பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அதெல்லாம் இருக்கிற பாரதியார் இருக்கிற பல்கலைக்கழகம் இருக்கிற மாதிரி ஒரு புதுமைப்பித்தன் பல்கலைக்கழகம் ஏன் இருக்கக்கூடாது? கரெக்ட். சோ அந்த தொடர்பா முயற்சி எடுக்கிறதுக்கு யோசனை இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா. அது அந்த என்னுடைய விருப்பத்தை வெளியிட்டா தோல் கொடுக்க நீங்க எல்லாம் வரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா ஊர் கூடி தானே தேர் எடுக்க நிச்சயமா முடியும். நிச்சயமா. எழுத்தாளர் சுந்தர ராமசாமி, கள்ளச்சூடு, ஆய்வாளர் ஆரா வெங்கடாஜலபதி இவருடைய தொடர் முயற்சியில் புதுமைப்பித்தன் படைப்புகள் செம்பதிப்புகளாக தமிழ் வாசகர்களுக்கு கிடைத்தன. இதற்கு பக்கபலமாகவும் உந்துவிசையாகவும் கமலா விருத்தாச்சலம் இருந்திருக்கிறார். அவருக்கு பின்னால் நீங்களும். சமீபத்தில் வெங்கடாஜலபதியின் தேடலில் புதுமைப்பித்தன் களஞ்சியம் என்ற பெருந்தொகுப்பை காலச்சூடு வெளியிட்டிருக்கிறது. கூடவே கமலா விருத்தாச்சலத்தின் நினைவித்தி, அதாவது அவருடைய சிறுகதை தொகுப்பு, முழுமையான சிறுகதை தொகுப்பு, உங்களது புத்தகமான எந்தையும் தாயும் என்று புதுமைப்பித்தன் மற்றும் கமலா விருத்தாச்சலம் பற்றிய உங்களுடைய நினைவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரிசையில் இன்னும் வெளிவராத அல்லது பதிவு செய்யப்படாத அவரது பக்கம் இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? அவை எவை? எந்தையும் தாயும் தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து ஏதாவது எழுதுறீங்களா? எழுதிட்டு இருக்கீங்களா? எந்தையும் தாயும் தொடர்ந்து எழுதணும்னு ஆசை இருக்கு. ஆனா இதுல என்னன்னா சில குறிப்பிட்ட பெயர்களை சொல்லாம எழுத முடியாது. அதுதான் ஒரு அதுல சில சிக்கல்கள் இருக்கும். ஆமா, அது வந்து இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நான் எதையோ கிளப்பி விட்ட மாதிரி ஆயிருமே, அது வந்து அப்பாவுக்கும் அம்மாக்கும் எல்லாம் செய்யற மரியாதையா இருக்காதே அப்படின்னு தான் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப யோசிக்க வேண்டியது. அதனாலதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து உங்க நினைவுகளை கூறும் பொழுது பெயர்களை சொல்லாம வெறுமனே எழுத முடியாது. அப்போ அதாவது சில ஒரு இது என்பது கூட நான் 2 எழுத்தாளர்கள் பேரை சொல்லாம தான் சொல்லியிருப்பேன். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வெளிப்படையா சொல்ல முடியல. அதனால கவிதையெல்லாம் எழுதுனதா கூட படிச்சேன். நான் என் கல்லூரி காலத்துல கதைகள் கூட எழுதியிருக்கேன். இதுல எல்லாம் ஆந்தோடன்ல எல்லாம் வந்திருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஒரு 10 சிறுகதைகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து படிச்சும் போது தனிப்பட்ட முறையில எனக்கு கதை நல்லா தான் இருக்கு. ஆனா புதுமைப்பித்தன் மகளா அதை படிக்கும் போது எனக்கு பிடிக்கல. நீங்க ரொம்ப அத வந்து அந்த உயரத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதனால இல்ல அது தொகுப்பா அதுல கூட நான் எங்கேயுமே தினகரின்னு மட்டும்தான். திருமணத்துக்கு முன்னால எழுதினதெல்லாம் வெறும் தினகரின்னு இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் எழுதினா தினகரி சொக்கலிங்கம் இருக்கும். அவ்வளவுதான். அதை எதுவும் தொகுப்பா கொண்டாடுறதா எதுவும் உத்தேசம் ரொம்ப அதிகமா இல்ல, அதனால அது வேண்டாம். காப்பி, வெற்றிலை செல்லம், நண்பர்களுடன் உரையாடல், இது தவிர்த்து புதுமைப்பித்தனுக்கு வேற என்ன பிடிக்கும்? வேற என்ன பிடிக்கும்னு கேக்குறீங்க? படிக்கிறத தவிர என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியலங்க. உங்களை பிடிக்கும்ல? என்ன பிடிக்கும் அது வாஸ்தவம் தான். இல்ல வேற எதுவும் அவருக்கு ரொம்ப ஆர்வமான இது வேற என்ன தெரியல. ஆமா, அவங்க சொல்லி நினைவுல இருந்து. ஏன்னா வந்து ஸ்கெட்ச் சொல்லுவாங்க, ஓவியம் அப்படியா இருந்தாப்புல இருந்து வரைஞ்சிருவாங்களாம். அந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆற்றல். ஆனா அது எதுவும் சேர்த்து வைக்கல, அவங்க ஸ்கெட்ச் மாதிரி போடுவாங்க அப்படின்னு.
அப்புறம் வெத்தலை போட பிடிக்கும். பாரதிக்கு செல்லம்மா பிடிச்ச மாதிரி புதுமைப்பித்தனுக்கு கமலாவை பிடிக்கும். கமலாவை பிடிக்கும், தினகரியை பிடிக்கும். இந்த மாதிரி வெற்றிலைன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் போடுவாங்க? வெத்தலை போடுறது மகா யக்ஞம் மாதிரின்னு ஒரு கதையில ஒரு அந்த கதாசிரியர் ஏதோ ஒரு கதை பேர் எனக்கு சட்னி ஞாபகம் வரல. அது வெத்தலை போடுறதே ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வெத்தலை போடுறது சாப்பிட்ட உடனே வெற்றிலைக்கு செல்லன்னு பேர் வச்சது அப்பா. வெத்தலை செல்லம்னு அந்த காலம் நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம், திருநெல்வேலி பக்கம் வெத்தலை செல்லம் தான் சொல்லுவாங்க. நான் புதுமைப்பித்தன் மட்டுமே அது யூஸ் பண்ண வார்த்தை. அந்த வெத்தலை செல்லம் இவங்களுக்கு செல்லமாயிடுச்சு. இந்திய இலக்கிய மேதைகளுள் ஒருவரான புதுமைப்பித்தனின் ஒரே மகள் தினகரி சொக்கலிங்கம் என்ற அடையாளத்தின் பெருமிதத்தை எவ்வாறு உணர்கிறீர்கள்? எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? என்ன சொல்லுவாங்க, புதுமைப்பித்தன் மகள் என்கிற பெரிய கிரீடம் என் தலையில இருக்கு. அந்த கிரீடத்து தலையை அழுத்துற அளவுக்கு மகிழ்ச்சியும் இருக்கு எனக்கு. வேற ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல. அது உலகளாவிய மகிழ்ச்சி. தமிழுக்கு எல்லை இல்லைங்கிற மாதிரி என்னுடைய மகிழ்ச்சிக்கும் எல்லை இல்லை. போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ண புதுமைப்பித்தன் மகளா பிறந்திருக்கேன். ஆனா அதே நேரத்துல அவங்க கிட்ட வளர முடியலையே, அவங்களுடைய அன்பை ருசிக்க முடியலையேங்கிற ஏக்கம் என் காலம் முடிகிற வரைக்கும் எனக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் எங்க போனாலும் எனக்கு ஒரு பேர் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சின்னா அது பேரு மகிழ்ச்சிக்கு மேல ஏதாவது ஒரு சொல் இருக்குன்னா அதை வார்த்தை தேடத்தான் வேணும். நன்றி மேடம். நன்றிங்க, நன்றி. இன்றைய மாலை பொழுது மிக அருமையாக போச்சு.